ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போது வந்துட்டு பெண்கள் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தைராய்டு பிரச்சனை. முக்கியமாக அதில் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 5-10 வருஷத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் ஹைப்போ தைராய்டிசம்னால அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறது தான் நம்ம தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம கழுத்து பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்துட்டு தைராய்டு கிளாண்ட் இருக்கும். இந்த கிளாண்டு தான் T3 T4ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்துட்டு உருவாக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம உடம்பை சீராக வைக்கிறதுக்கும், பெண்களுக்கு முக்கியமாக மாதவிடாயெல்லாம் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும், நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கும், நம்ம எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் தான் நமக்கு உதவி செய்யுது. ஸோ சில டைமில் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு இந்த ஹார்மோனை உருவாக்குறது ரொம்ப ஸ்லோ ஆகும், வீக் ஆகும். ஸோ அதுதான் நம்ம ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்போ வருது, ஏன் வருது அப்படின்னா சில காரணங்கள் இருக்குது. இப்போது முக்கியமாக ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா நம்ம ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக இப்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதுதான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி. எப்படி நம்ம வெளியே இருந்து எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உள்ளே வந்துருச்சுன்னா அதுதான் நம்மளை வெளியே அமுச்சு விடும். ஆனால் இந்த கண்டிஷனில் ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் நம்மளோட தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய செல்ஸை பாதிக்கிறது தான் நம்ம ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு அயோடின் சத்து குறைபாடு இருக்கிறது. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருப்போம். இப்போது அயோடின் கலந்த உப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா தைராய்டு ப்ராப்ளம் முக்கியமாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அயோடின் சத்து குறைபாடுனால தான் தைராய்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணவில் வந்துட்டு அயோடின் கலந்த உப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் இது ஒரு முக்கியமான காரணம். இது மட்டும் கிடையாது. ஏன் நமக்கு அயோடின் ரொம்ப முக்கியம்னா நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்துட்டு உருவாகணும்னு அயோடின் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அயோடின் சத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது முன்னாடி ரொம்ப காமனான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது. இன்னொரு காரணம், அடுத்த காரணம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ப்ராசஸ்டு உணவுகள் நம்ம எடுக்கிறோம். ப்ராசஸ்டு உணவுகள், ப்ராப்பராக சத்தான உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது, இதுவுமே தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் கேட்கலாம், ஏன் ரொம்ப சத்தான உணவுகள் எடுக்கலைன்னா ஏன் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்மளோட தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு அழகாக உருவாகி வரணும் அப்படின்னா என்ன சத்துக்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா அயோடின் சத்து வேணும், செலீனியம் வேணும், சிங்க் வேணும், அதே டைமில் ஃபைபர் அதிகமான உணவுகள் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம நல்ல கொழுப்பு வேணும். அதாவது குட் கொலஸ்ட்ரால் வேணும். இப்போது நம்ம ஹார்மோன்ஸ் உருவாகிறதுக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே வேணும், நல்ல கொழுப்பும் கூட வேணும். ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம இப்போ எடுக்கிற உணவு பழக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிடையாது. ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. முக்கியமாக நம்ம இப்போது எடுக்கக்கூடிய இந்த மாடர்னைஸ்டு உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம ரெகுலராக எடுக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கெட் ஃபுட்டு, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக என்னென்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் எல்லாம் என்ன இருக்கும், ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். கெமிக்கல் கலரிங், கெமிக்கல் டேஸ்ட்டு, கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருட்கள் தான் நம்ம உள்ளே கொடுத்துட்ருக்கோம். நமக்கு தேவையான செலீனியம், அயோடின், சிங்க், குட் ஃபேட் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நமக்கு தேவையில்லாத பொருட்கள் உள்ளே போய் தேவையானது இல்லாத பட்சத்தில் நமக்கு அங்கே ஹார்மோன்ஸ் வந்துட்டு உருவாகிறது தடைபடுது. ஸோ அதே மாதிரி நம்ம தைராய்டு ஹார்மோன் எங்கே கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம கல்லீரலில், அதாவது லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரலில் தான் நம்ம தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கல்லீரல் வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக வேலை செய்யணும். ப்ராப்பராக வேலை செய்யும்போது எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லை. இப்போது நீங்கள் வந்துட்டு பீஸா, பர்கர், சாண்ட்விட்சு, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஃபுல்லாக அந்த பேக்கெட் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம கல்லீரலில் போயிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு எக்ஸ்போஷர் ஆக ஆக ஜென்ரலாக நம்ம கல்லீரல் வேலை செய்கிறத விட அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது என்னாகும், அந்த கல்லீரலில் வந்துட்டு தைராய்டு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிற கெப்பாசிட்டியுமே கம்மி ஆகும். ஸோ லிவர் வீக் ஆகும்போது நம்மளோட தைராய்டு கன்வெர்ட் ஆகிற அந்த கெப்பாசிட்டியுமே வீக் ஆகிரும். ஸோ இங்கே ப்ராப்பராக டீடாக்சிஃபிகேஷன் நடக்காது. அதிகமான கெமிக்கல்ஸ் நம்ம கல்லீரல் எக்ஸ்போஷர் ஆகும்போது என்ன ஆகும், வீக்காக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய மைதா. இப்போ பரோட்டா அதிகமாக சாப்பிட்றோம், மைதாயில் செஞ்ச பரோட்டா சாப்பிட்றது,
பேக்கரிஸ் போனோன்னா மைதாவில் செய்யக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி சுகர், இப்போ எல்லாருமே அதிகமான சுகர், ஒயிட் சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது நம்ம கான்ஷியஸாகவும் டீ காஃபியில் எடுக்கிறத தாண்டி நம்ம பேக்கரி ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா சுகர் தான், அது ஒயிட் சுகர் தான் அதிகமாக இருக்கிறது. இதுவுமே என்ன பண்ணும், இந்த அதே மாதிரி ஒயிட் ரைஸ் இது என்ன பண்ணுன்னா நம்ம இன்சுலின் லெவலை வந்துட்டு இம்பேலன்ஸ் பண்ணி வச்சிரும். ஸோ இந்த உடம்புல வந்துட்டு இன்சுலின் அதிகமாகி இன்சுலின் இம்பேலன்ஸ் வரும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம செல்ஸ் எல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது போயிட்டு நம்ம தைராய்டு ஹார்மோனை பிளாக் பண்ணிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும், வெயிட்டு அதிகமாக போட ஆரம்பிச்சிரும், லேசியாக இருப்போம், தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாமே இந்த தைராய்டு பிரச்சனைனால வரக்கூடியது. அடுத்த ஒரு முக்கியமான காரணம் எதனால் வருதுன்னா, சிலர் பார்த்தோன்னா டெய்லி ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்குது. பேக்கெட்டில் வரக்கூடிய ஜூஸாக இருக்கட்டும், பாட்டில்ஸில் வரக்கூடிய சோடா ஜூஸஸ்னு நிறைய இப்போது மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஜூஸஸில் என்ன இருக்கும், இதே மாதிரி தான் சுகரும் இதே கலரிங் ஏஜென்ட்ஸு, டேஸ்ட்டு, ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல்ஸு ரொம்ப நம்ம லிவர் வந்துட்டு எக்ஸ்போஷர் ஆக ஆக அந்த டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர இந்த எல்லா டாக்ஸின்ஸுமே டெய்லி வெளியேற்றுறதுக்கு நம்ம கல்லீரல் வந்துட்டு நார்மலாக ஒர்க் பண்ணுறதை விட பல மடங்கு ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுறதை விட நம்ம கல்லீரல் பல மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இந்த டாக்ஸின்ஸ் அதிகமாக லிவர் எக்ஸ்போஷர் ஆக ஆக லிவரும் வீக் ஆகும், சேம் டைம் அங்கே தைராய்டு ஹார்மோன் கன்வெர்ட் ஆகிற சிச்சுவேஷனும் வீக் ஆகிரும். ஸோ இது எல்லாமே தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த காரணங்களையும் தவிர்க்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான வீட்டு உணவுகளை எடுக்க பாருங்கள். அதிகமாக பேக்கரி ஃபுட்ஸ், ஹோட்டல் ஃபுட்ஸ்னு எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வராதவங்களும் இப்படி பார்த்துக்கலாம். ஸோ வந்தவங்களும் நான் சொல்கிற காரணங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கிட்டு இருந்தாலே நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்ப சீராக வேலை செய்யும். ஸோ நான் சொன்ன சில காரணங்கள் ஹஷிமட்டோஸ் தைராய்டைட்டிஸாக இருக்கலாம், அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கலாம், ரொம்ப ப்ராசஸ்டு உணவுகள் எடுக்கிறது, மைதா, ஒயிட் ரைஸ், ரீஃபைண்ட் ஆயில், அதே மாதிரி சர்க்கரை அதிகமாக சேர்க்கறது, புவர் டயட்டு, சத்தில்லாத ஆகாரங்கள் எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.